ஏசி வாங்குறத விட நம்ம க்ளீன் பண்ண ஆள் கிடைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபில்டர் மட்டும் நீங்கள் எடுத்து கழட்டி சேஞ்ச் பண்ணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஆட்டோ க்ளீன் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டு 23 நிமிஷம் கழிச்சு டீப் ஃபாஸ்ட் ஆகிடும். இதனால் என்னென்னா நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடத்துல இருக்கிற டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அவுட்டோர் வழியாக வெளியே போயிடும். உங்கள் ஏசியோட கரண்ட் பில்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். என் ஏசி ஒரு நாள் கரண்ட் பில் எவ்வளோ, ஒரு மாதம் கரண்ட் பில் எவ்வளோங்கிறத நம்ம இதில் அக்யூரேட்டாக பார்த்துக்க முடியும். உங்கள் மொபைலை பக்கத்தில் கொண்டு போனாலே கம்ப்ளைண்ட் உங்கள் ஃபோனுக்கே மெசேஜாக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கால் புக் ஆகிடும். வணக்கண்ணா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏசி பார்த்தீங்கன்னா எல்ஜியோட 110 5-ஸ்டார் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இதனால என்ன கஸ்டமருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக எல்லா வீட்லேயுமே எனக்கு சில்னஸ் அதிகமாக வேணும்னா நான் டெம்பரேச்சர் 24லேருந்து 16க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன், 18க்குலாம் நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம ஏஐ மோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம ஏசி பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோரில் ஏடிசி சென்சார்னு சொல்லி 3 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆம்பியன் சென்சார், டிஸ்சார்ஜ் சென்சார், கண்டென்சர் சென்சார். இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அவுட்டோரில் வெயில ஹீட்டை மெஷர் பண்ணி அதுக்கு ஏற்ற அளவுக்கு உள்ளே எந்த அளவுக்கு கூலிங்கை ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலான்னு அதுவே முடிவு பண்ணிக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ஹால்குள்ளே 10க்கு 10 நீங்கள் ஒரு 5 பேர் இருக்கீங்க, உங்கள் பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அது மெஷர் பண்ணி இந்த ஹாலுக்கு எவ்வளோ கூலிங் கொடுக்கலான்னு அதுவே டிசைட் பண்ணிக்கும். டக்குன்னு ஒரு 3 பேர் வெளில போவாங்க, 2 பேர் தான் இருக்கீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு ஏற்ற அளவு கூலிங்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதாவது இதை ஒன் டச் கண்ட்ரோல் ரிமோட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏசி ஆன் பண்ண உடனே ஏஐ மோடில் வச்சுட்டு நம்ம ரிமோட்டை வச்சுட்டா போதும், அதுவே அதுக்கான எல்லா ஃபங்க்ஷன் மோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்ஜியில் வைஃபை மாடல் ஏசியில் போயிட்டீங்க அப்படின்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, உங்கள் ஏசியோட கரண்ட் பில்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு ஏசி ஆன் பண்ணுறேன். இப்போ என்னோட மந்த்லி இபி பில் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டோன்னே கஸ்டமர்லாம் சொல்கிறது எனக்கு இந்த மாதம் 4000 ரூபாய் வந்துடுச்சு, இந்த மாதம் 5000 ரூபாய் வந்துடுச்சு அப்படிம்பாங்க. என் ஏசி எவ்வளோ எடுக்குதுன்னு எந்த ஒரு இதுலையுமே பார்க்க முடியாது. வைஃபை மாடல் ஏசியில் நீங்கள் பார்க்கக்குள்ளே போயிட்டீங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த மாதம் என்னோட ஏசி எனக்கு ஒரு 100 யூனிட் எடுக்கணும், 50 யூனிட் எடுத்துக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் மோடு 50 யூனிட் செட் பண்ணிடலாம் உங்கள் மொபைலில் திங்க்யூ ஆப் மூலியமாக. இப்போ 31ஆம் தேதி வரைக்கும் நான் ஒரு 50 யூனிட் என்னோட ஏசி எடுத்துக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா இது மோடு ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும். நான் இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளேயே 40 யூனிட் செலவு பண்ணிட்டேன். எனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த நீங்கள் அதிகமான இது யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம், உங்கள் ஏசியோட யூசேஜ் கம்மி பண்ணலான்னு உங்களுக்கு ரெஃபர் பண்ணும். 50 யூனிட்டுக்கு மேலேயும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த உங்களோட போட்டு வச்சிருந்த இதை தாண்டி போகாது, பட்ஜெட் தாண்டி போகாது. அந்த மாதிரி வைஃபைல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, என் ஏசி ஒரு நாள் கரண்ட் பில் எவ்வளோ, ஒரு மாத கரண்ட் பில் எவ்வளோங்கிறத நம்ம இதில் அக்யூரேட்டாக பார்த்துக்க முடியும். 1.5 டன் ஏசி இப்போ கஸ்டமர் வாங்குவாங்க, கூலிங் ஃபுல் ஆகிடுச்சு, திருப்பி நான் 1.5 டன்னாக ரன் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1.5 டன் ஏசியை என்னோட ஏசி கூலிங் ஃபுல்லான வெட்டி நான் 1.25 டன்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 3/4 டன்னாவும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 1/2 டன்னாவும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரூம் சைஸ் இல்லை, இப்போ எந்த ரூமாக இருந்தாலுமே நமக்கு சில்னஸ் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துக்குதுன்னு வச்சுக்குவோம். அதுக்கு மேலேயும் நம்ம 1.5 டன் ஏசியை ரன் பண்ண தேவையில்லை. அப்போ 1 டன்னுக்கு நம்ம மாற்றக்குள்ள எனக்கு கம்ஃபர்ட் கூலிங்கும் கிடைக்கும், பவர் சேவிங்ஸும் எனக்கு கம்மியாக கிடைக்கும். அந்த ஒரு ஆப்ஷனோட உங்களுக்கு வந்துடும் கன்வெர்ட்டபுளில். அதே மாதிரி இதில் டயட் மோட் ப்ளஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு 2025 லைனப்பில் புது மாடல் வந்துருக்கு. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, டயட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17% தான் கூலிங் உள்ள கிடைக்கும், மீதி 83% பவர் சேவிங்ஸ் தான். இதனால என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சீசன் வெயில் முடிஞ்சு நார்மல் டைம் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வயசானவங்களுக்குலாம் ஏசி போட்டால் ஒத்துக்காது. அப்போ அவங்களுக்கு 17% தான் கூலிங் இருக்கக்குள்ள ஓவர் சில்னஸ் இருக்காது. உங்களுக்கு 230 வாட்ஸில் தான் ஏசி ரன் ஆகும். ரொம்ப சில்னஸ் மைல்டாக இருக்கும், உங்களுக்கு வேர்க்காது, அதே சமயம் ரொம்ப குளிராகவும் இருக்காது. அந்த மாதிரி நார்மலாக உங்களுக்கு கரெக்டாக வச்சுக்கும். அந்த ஒரு ஆப்ஷன். இதில் விவாட் மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட், இப்போ நான் வெயிலேருந்து உள்ளே வரேன், ஏசி போட்டோடனே எனக்கு உடனே ஏசி கூலிங் ஆகுமானா கிடையவே கிடையாது. 5 நிமிஷம் என் ஏசி டைம் ஆக எடுத்துக்கும். ஆனால் இந்த ஏசியில் அப்படி கிடையாது. நீங்கள் உள்ளே வரீங்க, இங்கே ஹச்சின்னு ஒரு மோடு, விவாட் மோடு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான்.
இப்போ உங்கள் ஏசியோட சவுண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகிடும். இப்போ ஒரு 10 செகண்டில் உங்கள் ஏசியோட சில்னஸ் அப்படியே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆமாம், இப்போ இன்க்ரீஸ் பண்ணும். எதனாலன்னா 5000 வாட்ஸ்லேருந்து 5800 வாட்ஸுக்கு என்னோடய ஏசி மாறும். நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் கூலிங் எனக்கு கிடைக்கும், ஸ்பீடு அதிகமாகும். இன்ஸ்டன்ட் கூலிங் கிடைக்கக்குள்ள என்ன ஆகுன்னா, ஏசி நம்ம எடுக்கிறது மெயினே கம்ஃபோர்ட்டுக்கு தான். நான் அந்த வெயிலேருந்து வந்தவொடனே எனக்கு அந்த எடுத்தவொடனே எனக்கு சில்னஸ் வந்து கிடைக்கக்குள்ள நான் இதே மோட்லேயே ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து இந்த மோடு ஒரு 5 மினிட்ஸ் நான் கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வந்தோடனே நான் என்னோட ரெகுலர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரியும் இதில் கொடுத்துருவாங்க. ஆட்டோ க்ளீன் டெக்னாலஜி. அதாவது இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஏசி வாங்குறத விட நம்ம க்ளீன் பண்ண ஆள் கிடைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃபில்டர் மட்டும் நீங்கள் எடுத்து கழட்டி சேஞ்ச் பண்ணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஆட்டோ க்ளீன் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது என்ன அப்படின்னா, உங்கள் ஏசி வந்து நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன், செட் கேன்சல், பவர். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏசியோட ப்ளோயர் வந்து 90% க்ளோஸ் ஆகிடும். உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டு 23 நிமிஷம் கழித்து டீப் ஃபாஸ்ட் ஆகிடும். இதனால் என்னென்னா, நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடத்துல இருக்கிற டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அவுட்டோர் வழியாக வெளியே போயிடும். அப்போ உங்கள் ஏசி வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒன்ஸ் சர்வீஸுக்கு வந்து 1000 rupees நம்ம பே பண்ண தேவையில்லை. இதுவே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இன்னும் ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னென்னா, மற்ற ஏசிலலாம் கேஸோட லெவல் எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கரெக்டாக இப்போ உங்களுக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். அது என்னன்னா, இப்போ அது கேஸ் மாற்றுறதுக்கு உண்டான டைம் உங்களுக்கு கூலிங் பாருங்கள் ரொம்ப லேட் ஆகும். அது என்ன ஆகுன்னா, கேஸோட லெவல் 60க்கு கீழே வந்துடுச்சுன்னா CH38ன்னு உங்களுக்கு இண்டிகேஷன் டிஸ்பிளேல கொடுத்துரும். இப்போ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா CH38ன்னு சொல்லி உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்துரும். இதனால வந்து இதில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. இப்போ உங்கள் ஏசியில் வந்து 50% கேஸ் இருந்தாலே கூலிங் ஸ்லோவ் ஆகிடுச்சு. நான் ஒரு டெக்னீஷியன், உங்கள் ஏசிக்கு வந்து இப்போ நான் சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். நான் அவுட்டோரில் போய் கேஸ் செக் பண்ணக்குள்ள 50% கேஸ் இருக்குது. அப்போது நான் மீதி 50% டாப் அப் பண்ணால் போதும். இதில் வந்து கேஸோட லெவல் 60 கீழே வந்துடுச்சுன்னா அப்போது உங்கள் கேஸோட லெவல் எவ்வளோங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்துடும். இன்னொரு மெயினான ஒரு ஆப்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, இப்போ இந்த ஏசி நான் எடுக்கிறேன், கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. மற்ற பிராண்டில் பார்த்திங்கன்னா இது அதிகமாக கிடையாது. இந்த ஏசி நான் எடுக்கிறேன், கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு எனக்கு கஸ்டமராக எனக்கு தெரியாது. கஸ்டமர் சேல்ஸ் பர்சன் கூப்பிடணும், ஷோரூம் விசிட் பண்ணணும், கம்ப்ளைண்ட் கால் புக் பண்ணணும், டெக்னீஷியனை பார்க்கணும், டெக்னீஷியன் வீட்டுக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட்டு சொல்லணும். உங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் இந்த ப்ராசஸ்க்கு எடுத்துக்குது. அது வரைக்கும் இந்த சம்மரில் நம்ம ஏசி யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் இதில் வந்து நம்ம அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டயக்னோசிஸ்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஸ்மார்ட் டயக்னோசிஸ். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்கள் ஏசியில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டுனா நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு என்னோடய ஏசி கம்ப்ளைண்ட்டுன்னு நீங்கள் சொன்னாலே போதும். டோல் ஃப்ரீ நம்பர் ஏசிலேயே உங்களுக்கு வந்துடும். அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு அவங்க அட்டன் பண்ண வெட்டி இந்த ரூம் டெம்பரேச்சர் பட்டன் இருக்குது இல்லைங்களா, ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் அழுத்தி பிடிச்சா போதும். உங்கள் ஏசியிலேருந்து ஒரு சவுண்டு ஒன்று இப்போ வரும். இப்போ உங்கள் மொபைலை பக்கத்தில் கொண்டு போனாலே கம்ப்ளைண்ட் உங்கள் ஃபோனுக்கே மெசேஜாக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கால் புக் ஆகிடும். இது வந்து கம்ப்ளைண்ட் சவுண்டு. இது வந்து அந்த ரிசீவரில் அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ வந்து கம்ப்ளைண்ட் என்னங்கிறது உங்கள் ஃபோனுக்கு ரெஃபர் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக காலும் புக் ஆகிடும். நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணவே தேவையில்லை. இப்போ உங்கள் நியர்பை லொக்கேஷன் நீங்கள் இப்போ அம்மாப்பேட்டை அப்படின்னா அம்மாப்பேட்டையிலே சர்வீஸ் சென்டர், ஜங்ஷன்னா ஜங்ஷனில், ஃபேர்லான்ஸ்னால் ஃபேர்லான்ஸ், நியர்பை இருக்கிற சர்வீஸ் சென்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் பிசிபி போர்டுக்கு பிரிண்டட் சர்க்கியூட் போர்டும்பாங்க. இதுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் அவுட்டோர் கம்ப்ரஸருக்கு வந்து 10 வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம அவுட்டோர் வெளியில் வைக்கணும் அப்படின்னோம்னா மழை, வெயில், தூசி இது எதுக்குமே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஃபார்மேஷன் ஆகாது. ஓசோன் பிளாக் ஃபின் ப்ரொடக்ஷன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மழை தண்ணி எது பட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் உழுவுது, அந்த டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரி ஆப்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 5 வருஷம். இப்போ 1.5 டன் 5 ஸ்டார் போயிட்டிங்கன்னா வெறும் 52,500 வரும். அதில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் ஏசி வாங்கணும் அப்படின்னம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 999 பே பண்ணோம்னா ஏர் கூலர் வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ஆஃபர் வந்து இப்போ நம்ம 10,000 ஒருத்தூரில் ஒரு ஏர் கூலர் நம்ம வந்து இப்போ ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.